வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தஞ்சாவூரில் நடைபெற்ற கருப்பூர் கலம்காரி ஓவியம் பயிற்சி பட்டறை. ஆர்வமுடன் பங்கேற்ற திருநங்கைகள் ஓவியம் வரைந்து அசத்தல். ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு திட்டமிடப்பட்டு இதுவரை அமைக்கப்படாத சிறுவர் பூங்கா. 5 தசாப்தங்களாக காத்திருக்கும் பொதுமக்கள். மன்னார்குடியில் மேம்பாலம் அருகே குளம் போல தேங்கிய மழைநீர். நீரை உறிஞ்சி மோட்டாரை விற்றுவிட்டதாக ரயில்வே நிர்வாகம் மீது குற்றச்சாட்டு. உடைந்து நொறுங்கும் தருவாயில் உள்ள மஞ்சளாறு பாலம் உடனடியாக சரி செய்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை. ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்கான ஆன்லைன் டோக்கனால் மாடுபிடி வீரர்கள் அவதி. அரசியல் பின்னணி மற்றும் பணபலம் படைத்தவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பழமையான ஓவியங்களில் ஒன்றான கருப்பூர் கலம்காரி ஓவியம் பயிற்சி பட்டறையில் திருநங்கைகள் கலந்து கொண்டு விதவிதமான ஓவியங்களை செய்து அசத்தினர். சுமார் 350 ஆண்டுகள் பழமையான ஓவியங்களில் ஒன்றுதான் கருப்பூர் கலம்காரி ஓவியம். தேர் சீலைகள், தோரணங்கள் மற்றும் கோவில்களில் பயன்படுத்தப்படும் ஓவியங்கள் காடாதுணியில் கைகளால் ஓவியங்கள் தீட்டப்பட்டு வருகின்றன. மேலும் மூங்கில், ஈச்சமரம், பனைமரம், தென்னை மரம் குச்சிகளால் இயற்கை வண்ணங்களை தயாரித்து அதில் கருப்பு, சிவப்பு, மஞ்சள் நிறங்களில் ஓவியங்கள் தீட்டப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் புவிசார் குறியீடு பெற்ற இந்த ஓவியம் சமீப காலமாக அழிந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் தஞ்சாவூரில் கருப்பூர் கலம்காரி ஓவியத்தின் பயிற்சி பட்டறை கடந்த 21ஆம் தேதியன்று நடைபெற்றது. டாபிக்கே சொன்னாலும் இதில் சுமார் 60 பேர் கலந்து கொண்ட நிலையில் கஜோல் மற்றும் சகுந்தலா தேவி ஆகிய 2 திருநங்கைகளும் பயிற்சி பெற்றனர். கருப்பூர் கலம்காரி ஓவியத்தை வரைந்த அவர்கள் இந்த பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டதை பெருமையாக கருதுவதாக தெரிவித்தனர். இந்த மாதிரி புராதன ஓவியங்கள் அழிந்து போகக்கூடாது, அதில் எங்களுடைய பங்கு அதை வளர்ச்சிக்கு என்ன இருக்கணும் அப்படிங்கிற போது நினைக்கும் போது இந்த விஷயத்தில் நாங்கள் களமிறங்கியிருக்கோம். இதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வரைகிறது, எப்படி அதுக்கு கலர் கொடுக்கணும், அந்த துணியை இதில் நாங்கள் புதுசாக கேள்விப்படுதுன்னா கொள்ளிடக்கரையில் இருக்கவங்க மேக்ஸிமம் இதை பண்ணணும். ஏன்னா இந்த ஆர்ட்டை பண்ணிட்டு அதை தண்ணியில் கழுவணுங்கிறாங்க, அதுவும் ஓடுற தண்ணியில். இதெல்லாம் புதுவிதமான விஷயமா இருக்குது எங்களுக்கு கேட்கறதுக்கு. மாடர்ன் ஆர்ட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி புராதன ஓவியங்கள், அதுவும் கலம்காரி ஓவியங்களை கற்றுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னுடைய பெருமை இல்லை, என் சமுதாயத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பயிற்சி பட்டறையா தான் நாங்க இதை பார்க்கிறோம். ராணிப்பேட்டையில் சிறுவர் பூங்கா அமைத்து தருமாறு 50 ஆண்டுகளாக பொதுமக்கள் எதிர்பார்த்து ஏமாற்றமடைந்து வருகின்றனர். ராணிப்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட 9வது வார்டு பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் சிறுவர் பூங்கா அமைக்கப்படும் என கடந்த 1970ஆம் ஆண்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக 12 சென்ட் இடம் தேர்வு செய்யப்பட்டு அங்கு பூங்கா அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என பல ஆண்டுகளாகவே கூறப்பட்டு வந்தது. ஆனால் 5 தசாப்தங்களை கடந்தும் சிறுவர் பூங்கா கட்டுவதற்கான ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது கலைஞர் பேரில் 1970 இந்த இடத்த ஒதுக்குனாங்க. ஒதுக்கிட்டு அதுக்கு பிறகு எதுவும் செய்யல. சிறுவர் பூங்காக்குன்னு ஒதுக்கின இடம் இந்த இடத்துல எதுவுமே பண்ணலங்க. மழை காலத்துல ரொம்ப அதிகமான சேறு சகதியமா கை நீர்லாம் கலந்துவிட்டு கொசு ஓராய்வு, கால்ரா, வாந்தி பேதியெல்லாம் வருது. ஊரில் அடிக்கடி ஜுரம் வருது. குழந்தைங்களை அடிக்கடிக்கு அரசு ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போயிட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். ஒரு எமர்ஜென்சினாக்கா குழந்தைங்க விளையாட சந்தோஷமா இருக்குன்னா முடிவே இல்லை இந்த இடத்துல. சமீபத்தில் பெய்த கனமழையால்
பூங்காவுக்காக தேர்வு செய்யப்பட்ட இடம் சேரும் சகதியுமாய் காட்சியளிக்கிறது. அதில் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படுத்தும் வகையில் சுகாதார சீர்கேடு நிறைந்து காணப்படுகிறது. இப்போ வந்து விளையாட்டெல்லாம் ஒன்றுது. அது பசங்க ரொம்ப பேர் கபடி விளையாடு கபடிக்கா குழு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாரு. அது கூட வந்து கலெக்டர் 2 மணி எடுக்கல. அதான் டீம் மறுபடியும் வந்து 4 மணி கலெக்டர் எல்லாம் வந்து பார்த்து போட்டாங்க. இந்த செய்யலன்றாங்க, டீம் மறுபடியும் வந்து செய்யல. இது இன்னும் போக சொன்னாக்கா இன்னும் ஆடு மாடுகளை மொத்தம் குட்டி சேவரம் ஆகிப்போச்சு. அவ்வளோதான். கொசு வந்து தொலை தாங்க முடியல. குழந்தைங்களுக்கு கால் கையெல்லாம் வீண் தான் வந்து ஜலம் வந்து கவுன்சிலருக்கு சொன்னேன். கவுன்சிலர் வந்து இந்த சொல்லிக்கிறம்பா இந்த வராங்கன்றாரு. அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணாராம். இந்த வந்து தேவைன்னு சொல்லிக்கிறான். இந்த 10 நாள் லட்சத்து 4 வரைக்கும் காணும். பூங்கா அமைப்பதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்த இடத்தை சரி செய்ய வேண்டும் என்றும் விரைவில் பூங்கா கட்டிக் கொடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மழைநீர் தேங்கினால் அதனை மாநகராட்சி நிர்வாகம் மோட்டார் மூலம் அப்புறப்படுத்தப்படும். ஆனால் இந்த மோட்டாரை ரயில்வே நிர்வாகம் விற்றுவிட்டதாக பகீர் தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மேம்பாலம் அருகே புண்ணியக்குடி பாமணி சாலையில் சுரங்கப்பாதை ஒன்று உள்ளது. 8 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த சுரங்கப்பாதையை பாமணி, வடக்கு மற்றும் தெற்கு உடையார் மானியம், தென்கார வயல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் இந்த சுரங்கப்பாதையில் 15 அடிக்கு தண்ணீர் தேங்கியது. மழை விட்டு 1 வாரம் ஆகியும் நீர் வடியாததால் சுற்றுவட்டார கிராமத்தினர் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுபோன்ற சமயங்களில் மழைநீர் தேங்கினால் அதனை ரயில்வே துறை சார்பில் மோட்டார் மூலம் உறிஞ்சி வேறு பகுதிக்கு அப்புறப்படுத்துவது வழக்கம். ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மோட்டாரை ரயில்வே நிர்வாக அதிகாரிகள் விற்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இப்படி இருக்க சுரங்கப்பாதையில் தேங்கிய நீரை எவ்வாறு வெளியேற்ற முடியும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். சுரங்கப்பாதையில் நீர் தேங்கியதால் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் இந்த வழியை பயன்படுத்த முடியாமல் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி போக வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் இந்த பிரச்சினை விரைவில் சரி செய்யப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கோவையில் GN மில் மேம்பாலம் அருகே திடீரென தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் நாற்று நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டத்திலிருந்து நீலகிரிக்கு செல்லும் பிரதான சாலையில் GN மில்ஸ் பேருந்து நிலையம் அருகே மேம்பாலம் ஒன்று உள்ளது. கடந்த 2017இல் கட்ட ஆரம்பித்த மேம்பாலம் 2021ஆம் ஆண்டு போக்குவரத்து பயன்பாட்டுக்கு வந்தது. இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்காக பெய்த மழை காரணமாக அத்திக்கடவு குடிநீர் குழாய் உடைந்து சாலையில் ஓடி வீணாகி வருகிறது. மேலும் சாலையில் தண்ணீர் தேங்கி குளம் போல் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக 14வது வட்ட செயலாளர் பிரகாஷ் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் அப்பகுதியினர் ஒன்றிணைந்து தேங்கிய தண்ணீரில் நின்று கொண்டு நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாள்தோறும் இதே பகுதியில் செல்லும் அரசு அதிகாரிகள் தண்ணீர் தேங்கியதை கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டியவர்கள் உயிர் சேதம் ஏற்படுத்துவதற்கு முன்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மஞ்சளாறு பாலம் உடைந்து நொறுங்கும் தருவாயில் உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள உசிலம்பட்டி சாலையில் சின்னுப்பட்டி என்ற கிராமத்தில் மஞ்சளாறு ஓடுகிறது. இந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் கட்டப்பட்டு 30 ஆண்டுகள் ஆகிறது. தற்போது பாலம் மிகவும் சேதமடைந்து உடைந்து காணப்படுவதால் பொதுமக்கள் அச்சத்துடன் அதில் சென்று வருகின்றனர். பாலத்தின் பக்கவாட்டு கைப்பிடி சுவர் முற்றிலும் சிதைந்துள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் இடியும் தருவாயில் உள்ளது. இந்த பாலத்தை உடனடியாக சீரமைத்து தருமாறு பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நடவடிக்கையில் இறங்குகின்றனர்.
மதுரை அலங்காநல்லூரில் பொதுமக்கள் கூடும் இடத்தில் குப்பைகள் கொட்டப்பட்டதால் சுகாதார சீர்கேடு உருவாகியுள்ளது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பேரூராட்சியில் திடக்கழிவு மையம் செயல்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் இங்கு வைத்து தரம் பிரிக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் சமீப காலமாக இங்கு குப்பைகளை தரம் பிரிக்காமல் தீயிட்டு கொளுத்தி விடுவதாக கூறப்படுகிறது. இதனால் புகை மண்டலமாக மாறியதால் பொதுமக்களுக்கு சுவாச பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதி குப்பை மேடாக இருப்பதால் துர்நாற்றம் வீசியும் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதி வழியாக செல்லும் பள்ளி கல்லூரி பயிலும் மாணவர்கள் துர்நாற்றத்தால் மூக்கை பிடித்தவாறே நாள்தோறும் சென்று வருகின்றனர். சாலையோரம் தேங்கிய குப்பைகளை அப்புறப்படுத்தி தரம் பிரித்து அழிக்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். நான் அடிக்கடி வந்துட்டு இருக்கேன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, குப்பைகளை பிரிக்காமல் அப்படியே இந்த ஆற்றுக்கரையோரம் கொட்டிடுறாங்க. இதனால ரொம்ப துர்நாற்றம் அடிக்குது. கோழி கழிவுகள், மற்ற குப்பைகள், பிளாஸ்டிக்கு தனித்தனியாக பிரிக்காமல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எரிக்கிறனால ரொம்ப புகமூட்டமாக இருக்குது. காலையில் இந்த சைடு ஒர்க் போயிட்டு வர முடியலை. அதை தனியாக கொஞ்சம் பிரித்து அதை இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொடைக்கானலில் காட்டெருமைகள் சாலையில் சுற்றித் திரிவதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் நிலவி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டெருமைகள் ஏராளமாக திரிந்து வருகின்றன. காடுகளில் இருந்து வெளியேறி ஊருக்குள் வரும் காட்டெருமைகள் சாலையில் ஜாலியாக திரிந்து வருவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணித்து வருகின்றனர். கொடைக்கானலில் பேருந்து நிலையம், நாயுடுபுரம், மூஞ்சிக்கல், எம்எல் தெரு, குறிஞ்சி, ஆண்டவர் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான காட்டெருமைகள் திரிகின்றன. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் காட்டெருமை தாக்கி காயமடைந்தார். அதேபோல சுற்றுலாவுக்காக வந்த ஆந்திராவை சேர்ந்த ஒருவரும் காட்டெருமை தாக்குதலுக்கு ஆளானார். மேலும் 2 நாட்களுக்கு முன்பு விவசாய பகுதியில் நுழைந்த காட்டெருமை வளர்ப்பு குதிரையை முட்டி தூக்கியதில் குதிரை பலியானது. இது மட்டுமல்லாமல் நேற்று ரஞ்சித் என்பவர் தீயணைப்புத்துறை அலுவலகம் அருகே நண்பர்களுடன் வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு 2 மாடுகள் சண்டை போட்டுக் கொண்டிருந்த நிலையில் அதில் ஒன்று ரஞ்சித்தின் வாகனத்தில் முட்டியது. நல்ல வேளையாக அவர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். எனவே காட்டெருமைகளை விரட்டுமாறு வனத்துறை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். ஆனால் இந்த கோரிக்கைக்கு வனத்துறையினர் செவிசாய்க்கவில்லை என கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட துறையினர், மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு காட்டெருமைகளை மீண்டும் காட்டுக்குள் விரட்ட வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் ஒன்றியத்துக்குட்பட்ட இருங்காலூர் ஊராட்சியை அடுத்து அமைந்துள்ளது விடத்தாம்பட்டி என்ற கிராமம். 350க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இந்த ஊரில் சாலை வசதி, மின்விளக்கு, கழிவுநீர் வடிகால் உள்ளிட்ட எந்த வசதியும் அமைத்து தரப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் வரவழைத்தாலும் அதில் பயணிக்கும் நோயாளிகளை குலுக்கி வருகிறது இந்த பழுதடைந்த சாலை. அடிப்படை வசதிகள் எதுவும் அமைத்து தராததால் கொதிப்படைந்த அப்பகுதி மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அறிந்த சிறுகனூர், கானகிளியநல்லூர் காவல் ஆய்வாளர்கள் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதற்கு பொதுமக்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக வர வேண்டும் என நிர்பந்தித்தனர். பின்னர் மண்ணச்சநல்லூர் தாசில்தார் பழனிவேல், வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்டோர் நேரில் சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். வரும் ஜனவரி மாதத்தில் சாலை, குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ்.
தருமபுரி மாவட்டம் அரூர் மேல்பாட்சப்பேட்டையில் ஐயப்ப பக்தர்கள் ஏற்பாடு செய்த சிறப்பு பூஜை நடைபெற்றது. ஐம்பொன் ஸ்ரீ பாலகுரு ஐயப்பன் குழு சார்பில் நடந்த இந்த விழாவில் கணபதி ஹோமம், மகா தீபாராதனை, வர்ண பூஜை உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்டது. டிசம்பர் 22ஆம் தேதி மாலையில் ஐயப்பன் திருத்தேர் வீதி உலா வந்த நிலையில் பக்தர்கள் மனமுருகி சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியின் முக்கிய அங்கமாக ஐயப்பன் சிலைக்கு 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பணமாலை சூட்டப்பட்டது. சுமார் 1,05,000 ரூபாய் மதிப்பில் சூட்டப்பட்ட பணமாலை காண்போரை வெகுவாக கவர்ந்தது. புகழ்பெற்ற தேவாலயங்களில் ஒன்றான நாகை வேளாங்கண்ணி ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா களைகட்டி காணப்படுகிறது. புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் இன்று கிறிஸ்துமஸ் பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள் கலந்து கொண்டு உற்சாக நடனமாடினர். பங்கும் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா அவர்கள் வழியாக அனைவரும் ஊர்வலமாக சென்று இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். இதனுடைய நோக்கம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும், குழந்தை இயேசு கொண்டு வருகின்ற அமைதி, சமாதானம் அனைவரிடமும் இருக்க வேண்டும் என்பதை வெளிக்காட்டுவதற்காகத்தான் இதை செய்கிறோம். இது ஒரு மகிழ்ச்சியின் விழா என்பதை உலகமே அறியும். ஆகவே அந்த மகிழ்ச்சி, மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்ன அந்த நற்செய்தியை வெளிக்காட்டுவதற்காகத்தான் இந்த ஒரு ஊர்வலத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். பேருந்து நிலையம், நடுத்திட்டு, கடற்கரை சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் நடந்த இந்த கிறிஸ்துமஸ் பேரணியில் சாண்டா கிளாஸ் வேடம் அணிந்தவர்கள் சாலையில் குத்தாட்டம் போட்டது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பயிரிடப்பட்ட தேயிலை செடிகள் கருகி வருகின்றன. கடந்த சில மாதங்களாக குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து வந்தது. மேலும் தற்போது பனிமூட்டம் நிலவுவதால் தேயிலை செடிகளில் போதிய சூரிய வெளிச்சம் இல்லாததால் செடிகளில் கொப்புகள் நோய் பாதிக்கப்பட்டு கருகி வருகிறது. இதனால் தேயிலை விவசாயிகள் மிகுந்த கவலையடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர், பணக்குடி, ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் விழா நடைபெற்றது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை உலக மக்கள் இனிப்புகள் வழங்கியும் பரிசுகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் வள்ளியூர் அருகே நடந்த இந்த கிறிஸ்துமஸ் ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தூய பேதுரு ஆலயத்தின் கிறிஸ்துமஸ் கீத பவனி மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பவனியில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து வந்தவர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் கிறிஸ்து பிறப்பின் பாடல்களை பாடியபடி கீத பவனியில் 300க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு நகர் முழுவதும் சுற்றி வந்தனர். ஃபோஸ்டஸ் எட்கியஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக்களம். கோவையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் சிறுவர்கள் ஜூம்பா நடனமாடி அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி கோவை மாவட்டம் சரவணப்பட்டியில் 4 வயது முதல் 14 வயது வரையிலான சிறுவர்களுக்கான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. பலூன் ரன் 24 என்ற தலைப்பில் நடைபெற்ற இப்போட்டியில் 1500க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக சிறுவர்கள் மற்றும் பெற்றோர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக ஜூம்பா நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது கிறிஸ்துமஸ் தொப்பி அணிந்தும் கையில் பலூனுடனும் நடனமாடி சிறுவர்கள் அசத்தினர். இதனைத் தொடர்ந்து 2 பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தான் போட்டிக்கு 1 கிலோமீட்டர் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட்டன. நாகர்கோவிலில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி மாவட்ட மற்றும் தேசிய அளவிலான கால்பந்து போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாகர்கோவிலில் 42வது மாவட்ட மற்றும் தேசிய அளவிலான கால்பந்து போட்டி நேற்று தொடங்கியது. இப்போட்டியை நாகர்கோவில் மாநகராட்சி துணை மேயர் தொடங்கி வைத்தார். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனி பிரிவுகளில் நடைபெறும் இப்போட்டியில் 25க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றுள்ளன. இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இல்ல நாங்க கிளம்பிடும்.